எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேக் சூப்பரா இருக்கு. ஐ லவ். இந்தியன் சினிமால அப்பாக்களுக்காக எக்கச்சக்கப்படம் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு முத்துக்கு முத்தாக, மாயாண்டி குடும்பத்தார், அனிமல். அதே தீரியை ஃபாலோ பண்ணி நம்ம தெலுங்கு பசங்களும் இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தபடியாக மாஸ்டர் ராகவன். சரி, அப்பாக்கான படம் உள்ள போய் பார்த்தா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்ம ஹீரோ வந்து ஒரு தேர்தல் வேட்டையிலே இருப்பாரு. இப்ப நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராம் போத்தி நடிச்ச ஹைப் பண்ற படம் தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஹாஸ்பிட்டல காட்டுவாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதுதான் நம்ம ஹீரோ. அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ். ஹாஸ்பிட்டலே அலற விட்டு இருந்த அந்த குழந்தை தன்னோட அப்பா கையில வாங்கினோடனே அழுகையை நிறுத்திடும். அட படவா ராஸ்கல், அப்பனை பார்த்த உடனே அழறத நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பா இவன் அப்பா புள்ள. I love you daddy. Me too my son. சோ அப்பையில இருந்தே முடிவு பண்ணிடுவாங்க இவ வந்து அப்பாவோட புள்ள தானே. ஹீரோக்கு பில்டப் கொடுத்து பாத்துருப்பீங்க, ஜாதகத்துக்கு பில்டப் கொடுத்து பாத்திருக்கீங்களா? அது கோபியங்க. எந்த தண்ணியா இருந்தா என்னமா இதே துடிப்பே நின்னு இருக்கும். ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இவர் எந்த அளவுக்கு அவங்க அப்பா மேல பாசமா இருப்பாருன்னா, அவங்க அப்பா ஃப்ரெண்டுக்கு இவர் விளையாட்டு கிடைச்சா கூட அதை சீரியஸா எடுத்துட்டு அவரையே போய் அடிக்கிற அளவுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச அளவு அவங்க அப்பா மேல வச்சிருப்பாரு. I love you so much daddy. Me too பா. விடு விடு. I love you daddy. Hey. அடுத்து நம்ம ஹீரோட என்ட்ரி. ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லயே டிராபிக் போலீஸ் எல்லாம் துரத்திட்டு இருப்பாரு. எதுக்காக டிராபிக் போலீஸ் எல்லாம் துரத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் வந்து டிராபிக் சிக்னல் இருப்பாங்க. டிராபிக் போலீஸ் எல்லாம் வந்துட்டு லஞ்சம் வாங்கி இருக்கிறத பாக்குறதுனால சோ ஹீரோட அப்பா மனசுக்குள்ள நினைப்பாரு, என் மனசுக்குள்ளதானே நினைச்சேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இதுதான் சொன்னேன், பிறந்த உடனே கள்ளிப்பால் ஊத்துன்னு. ஆனா ஊத்துனேன், அப்புறமா தான் தெரிஞ்சது அது கள்ளிப்பால் இல்ல கழுத பால்னு. இப்பதான் ஒரு பெரிய தொடக்க ஆரம்பிக்கும். இப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொண்டு போறதே இந்த சீன் தான். லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசை அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. என்னடா ஹீரோயின் என்ட்ரி தானேன்னு சொல்லாதீங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஹீரோயின் தான் கதையே. ரொம்ப அழகா இருக்காங்களா? ஹீரோயின் வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க. தினம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து தெரியாதனமா ஹீரோட அப்பா கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்துருவாரு. அவ எந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி போன மாதிரி தான். ஓ அப்படியா விஷயம்? உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் வேற வீட்டுக்கு எதுக்கு அனுப்பணும்? நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துரும். அம்மாடி காம பார்வையாளருக்கு ஹீரோ மட்டும் அந்த பேக்க சைட் அடிச்சுக்கிட்டு இல்லாம குடுகுடுன்னு ஓடி போய் மூஞ்ச பாத்துருந்தா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே இருந்திருக்காது. ஆமா மறந்தே போச்சுடா. மங்களகரமா பேக்க காமிச்சு போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிருவாங்க. இதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த பேக்க தேடியே சுத்த ஆரம்பிச்சிருவாரு. எப்படி நம்ம ராம் சரணுக்கு காஜல் அகர்வாலோட கையை தொட்டா லவ் ஃபீல் வருமோ, அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினோட பேக்க பார்த்தா லவ் ஃபீல் வரும். ஹீரோக்கு இவங்க தான் ஹீரோயின்றதுக்கு ஒரே அடையாளமே அந்த பேக்கு தான். சோ அதனால அந்த பேக்கை மட்டுமே தேடி சுத்த ஆரம்பிச்சிருவாரு. எந்த அளவுக்கு சுத்துவாருன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த பேக்க தேடியே சுத்திட்டு இருப்பாரு. என்னுடைய தேடல் ரொம்ப நீண்டது. ஆக்சுவலா பொண்ணுங்களோட பியூட்டி பேக்ல இல்லடா, ஃப்ரண்ட்ல. என்னத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். ஹீரோ இங்க ஹீரோயினோட பேக்க தேடி இருந்த நேரத்துல ஹீரோவோட அப்பாவுக்கு வந்துட்டு அடிபட்டுரும். அது ஏன்னு தேடி கண்டுபிடிக்கலான்னு போகும்போது தான் தெரியும், ஒரு ரவுடி வந்து நம்ம ஹீரோவோட அப்பா வந்து காப்பாத்தி இருந்திருப்பாரு. நம்ம அப்பாவை காப்பாத்தினது ஒரு ரவுடியா இருந்தாலுமே அவர் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவார். சூர்யாவோட ஃபாதரை காப்பாத்தினது சூர்யாவையே காப்பாத்தின மாதிரி. இனி உங்களை விட்டு போக மாட்டேன். உங்க லைஃப் ஃபுல்லா இருப்பேன். லவ் யூ. அவங்களோட குடும்ப பிரச்சனை எல்லாம் இவர் போய் தீர்த்து வைப்பாரு. அதனால அந்த ரவுடியும் சேர்ந்து இவர் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. என்னோட 5 வருஷ பிரச்சனையை 5 நிமிஷத்துல தீர்த்து வச்சிட்டியடா. ஃப்ரெண்டுனா நீதான்டா. லவ் யூடா. சரி ஓகே, ஃப்ரெண்ட் ஆயாச்சா. நம்ம ஹீரோ வந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுதான் பேக்க தேடுறது. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, கடுப்பா. இதுக்கு நல்ல ஹீரோ வந்துட்டு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் கிடைக்கலன்னா என் குழந்தை உயிருக்கு ஆபத்து. நீங்க எல்லாரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உங்ககிட்ட ஏடா சூர்யா, FBல இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் நிறைய வரும்டா. அதை நம்பி நம்ம பணம் கொடுக்கிறது ஃபேக்கா இருந்தா வெறும் பணம் தான் போகும். உண்மையா இருந்தாங்க ஒரு உயிரே போயிடும். காசு பற்றாக்குறை ஆயிடும். ஐயோ 10,000 ரூபாய் பத்தாதடா. அதனால என்ன பண்ணுவாருன்னா, ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு பொண்ணை பிடிச்சி அதை மேனிபுலேட் பண்ணி அதுக்கிட்டே இருந்து ஒரு 10,000 ரூபாய் புடிங்கிடுவார். ஹீரோயின் வந்து அந்த 10,000 ரூபாய்க்காக ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயினோட பிளாஷ்பேக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாரு. So what I'm trying to tell you, but not only you but to all the girls is,
என்ஜாய் த ஸ்பேஸ்மா. இதுல இம்ப்ரெஸ் ஆன ஹீரோயின் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் பேக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்காருல, அதனால வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கண்டுக்கவே மாட்டாரு. இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கவர்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்குமே முட்டு கொடுக்க மாட்டாரு, கட்டுக்கோப்போட இருப்பாரு. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோயினும் வெக்ஸ் ஆகி பேக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கல, ஏதாவது லாரி வந்து அவ பேக்லயே மோதுதா இல்லையான்னு பாரு, அப்போ உனக்கு இந்த ஃப்ரெண்ட் தான் கிடைக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த படத்துல யாருக்குமே எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வந்துட்டு இவர் தான் ரவுடின்னு தெரியாது, ரவுடிக்கு வந்துட்டு இவர் தான் அவரோட அப்பான்னு தெரியாது, ஹீரோ வந்துட்டு தேடிட்டு இருக்க பேக் வந்து நம்ம ஹீரோயினோட பேக் தானே அவருக்கும் தெரியாது. அதனால யாருக்குமே எதுவுமே தெரியாது. தெரியாது. நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நியாயமான ஆளா இருப்பாரு. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸோட கையெழுத்துனா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி போற ஆட்சி இல்ல சார். 100 வருஷத்துக்கு நிலைச்சு நிக்கிற கட்டளைங்க மக்களுக்காக எழுதப்படுது, குறிப்பிட்ட சில நபர்களுக்காக இல்ல. 30 வருஷம் என் நேர்மையை எந்த காரணத்துக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இனி நீங்க கிளம்பலாம். உன்னை ஊருக்கு போக சொல்றாருயா. அந்த மினிஸ்டர் வந்து ஹீரோட அப்பா கிட்டே சைன் வாங்குறதுக்காக அந்த ரவுடி அனுப்பிச்சு வைப்பாரு. அந்த ரவுடிக்கு வந்துட்டு ஹீரோட அப்பா இவர் தான் தெரியாமலே ஹீரோட அப்பாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாரு. இது தெரியாத நம்ம ஹீரோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்குறன்ற பேர்ல நம்மளோட அப்பாவுக்கே தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஹீரோவே ஐடியா கொடுத்துட்டு இருப்பாரு. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் பக்குவமா டீல் பண்ணணும். அந்த பக்குவத்துக்கு சாமதான பேத தண்டன்னு பேரு. இவ்வளவு ஐடியா கொடுத்துமே அந்த ஆபீசர் வந்து வழிக்கு வரலன்னா கடைசியா ஒரு ஐடியா, அவனோட பையனை கிட்னாப் பண்ணுங்க, வழிக்கு வந்துருவான். ஹீரோட வீட்டுக்கே போயிட்டு ஹீரோவே தூக்கிட்டு வந்துருவாங்க. மூஞ்ச திறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனே தெரியும். மூஞ்ச திறந்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன பிரச்சனை, இது என்ன கேள்வி. நீ எத்தனை பேரை வேணாலும் இந்த மாதிரி அடிக்கலாம், ஆனா ஒருத்தனை தவிர ரூலிங் பார்ட்டி மினிஸ்டர் இருந்தாலு வீர வெங்கட சிவலிங்க ராஜப்பா. Round 1. Round 2. என்ன பாது அதுக்குள்ள சண்டை முடிஞ்சு போச்சே. கடைசியில நம்ம சத்யராஜ் தான் நல்லவரு, மினிஸ்டர் எவ்வளவு கெட்டவர்னு இந்த உலகத்துக்கே புரிய வச்சாரு நம்ம ஹீரோ. நார்மல் மசாலா கலந்த ஒரு தெலுங்கு மூவியா பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஏன்னா ஹீரோயின் பேக்குக்காக வேணா இந்த படத்தை பார்க்கலாம்.